ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருமே திருநீரும் குங்குமமும் அணிந்திருப்போம். திருநீருக்கு எப்படி மகிமை இருக்கிறதோ அதே போல் குங்குமத்திற்கும் அந்த மதிப்பானது அதிக அளவில் இருக்கின்றது. கல்யாணமான பெண்கள், அதாவது திருமணமான பெண்கள் சுமங்கலியாக தன்னுடைய நெற்றியில் அந்த குங்குமமானதை வைத்திருப்பதை நம்ம எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாகரிகம் வளர வளர எல்லாத்தையுமே மறந்து கொண்டு வரோம். நிறைய இடங்களில் பெண்கள் அந்த மாதிரியான குங்குமத்தை வைப்பது கிடையாது. அதனால் அதனுடைய மகிமையானதை எல்லாருமே தெரிந்து கொண்டு அதை உணர்ந்தும் பொழுது தான் அதை பற்றின அந்த புரிதலை ஏற்பட்டு அவர்களுக்கும் இதை வைத்தால் இவ்வளோ பலனானது இருக்குது அப்படிங்கிறத புரிந்தால்தான் அவர்களும் செயல்படுவார்கள். ஏன்னா இப்போ விற்கிற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் மாதிரி அந்த பொட்டு வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அதை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல டிசைனாக வைக்கிறோம். ஆனாலும் பண்டைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வழி எப்படி வந்தோமோ அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். குங்குமம் வைப்பதனால நம்மளுடைய உடலானதும் சுத்தமாக இருக்கும், மனம் எல்லாமே. அதாவது அந்த தெய்வீகத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது குங்குமம் நமக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். திருநீர் எப்படி இருக்கிறதோ அதே போல தான் குங்குமமும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆண் பெண் இருபாலருமே தன்னுடைய இரு புருவங்களுக்கும் நடுவில் குங்குமத்தை வைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. குங்குமம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், தண்ணீர், சுண்ணாம்பு மற்றும் படிகாரம் போன்ற பொருட்களை வைத்து இந்த குங்குமத்தை தயார் செய்கின்றனர். குங்குமத்திற்கு சேர்த்த பொருட்கள் அனைத்துமே சிறிது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இரும்பு சத்து நிறைந்ததாக மாறும். அதை நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவும் நமக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் தொடர்ந்து, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த வீட்டுக்கு வாசப்புறத்தில் வைப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடு வாசலில் நம்ம இந்த மாதிரி பண்ணுவது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். எதிர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இந்த குங்குமமானது நமக்கு காத்தருளுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னாடி அதாவது ஒரு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு பண்ணும்பொழுது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால தான் குங்குமம், திருநீர், சந்தனம் இப்படியான விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு அதை அணியும் பொழுது நமக்கு அதன் மேல் உள்ள அந்த நாச்சமானது அதிகமாகிக்கொண்டே இருக்கும். பெண்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் தினமும் எழுந்து குளித்து முடித்துவிட்டு புருவத்தின் இடையில் குங்குமம் வைத்தால் மகாலட்சுமியின் செல்வமும் கிடைக்கும். காலையில் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் நேரத்தில் நெற்றியில் குங்குமத்தை வைத்து பயிற்சி செய்தால் சூரியனின் சக்தி முழுமையாக கிடைத்து உடலானது என்றுமே ஆரோக்கியமாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்கள் அப்படிங்கிறவங்க நெற்றி நிறைய திருநீர் பூசுவாங்க. ஆனால் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பெண்கள் நீங்கள் வைக்கிறப்ப உங்களுடைய உடலும் உங்களுடைய ஆரோக்கியமும் ஒழுங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள நேர்மறையான ஆற்றல்கள் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும். அதனால் பெண்கள் இந்த வழக்கத்தை முழுவதுமாக கடைபிடித்து வாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதை பற்றின புரிதலானது நமக்கு எல்லோருக்கும் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் என்றுமே அழிந்து போகாமல் இருக்கும். ஏன்னா குங்குமம் வைப்பது நம்மளுடைய இறையின் தன்மையும் நம்மளுக்கு மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அது மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா குங்குமமானது தானாக விழுந்தாலும் சரி, இல்லைனா நம்ம தெரியாமல் தட்டி விட்டது கீழே செஞ்சிட்டாலும் சரி, அதற்காக நம்ம பயப்பட தேவையில்லை. உடனே இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டாலே போதும். குங்குமம் அப்படிங்கிறது மங்கள பொருட்களில் மிகவும் முக்கியமான முதன்மையான பொருள். வீட்டில் எந்த விசேஷமாகட்டும் அல்லது எந்த கோயில் குளங்களுக்கு சென்றாலும் பெண்களுக்கு முதலில் கொடுப்பது இந்த குங்குமம் தான். அந்த குங்குமம் சில சமயம் கை தவறி கீழே கொட்டுவது உண்டு. அது குடும்பத்திற்கு நல்லதா கெட்டதா, இப்படி கொட்டிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பதிவின் முழுமையாக நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே சரி, திருநீர் அணிந்தாலும் சரி, குங்குமம் அணிந்தாலும் சரி, அதை நம்ம அணிய போகின்ற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவனமானது எப்பொழுதுமே ஒரு நிலையில் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கை தவறி கீழே விழுதுனாலும் சரி, இல்லை நம்ம வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது நம்ம இப்படித்தான் சில நேரங்களில் நம்ம இந்த தவறுகளை செய்வோமே தவிர, அப்போ நம்ம அதை கையாளும் பொழுது நம்ம கவனமானது என்றும் சிதறக்கூடாது. இறை வழிபாட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அப்படி தான். நம்ம இப்போ ஆலயத்திற்குள்ளே போகிறோம், இல்லை நம்ம பூஜை அறையிலே நம்ம சாமி கும்பிட்றோம்னாலே நம்மளுடைய மைண்டை நம்ம டைவெர்ட் பண்ணி வேறங்கிட்ட கொண்டு போயிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்கின்ற அந்த வழிபாடுகள் எதுவுமே நம்மளுக்கு பலனளிப்பது கிடையாது. அதனால் அதில் முழு கவனம் செலுத்தும் பொழுது தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுபோல தான் இந்த மாதிரியான மங்களமான பொருட்களை நம்ம கையாளும் பொழுது அதன் மீது அந்த கவனத்தை நம்ம முழுமையாக வைத்துக்கொள்வது தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும்.
முடிஞ்சளவு அதை கையாளும் பொழுது கவனத்தை செலுத்துங்க. ஒரு தடவை கீழே போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயப்பட தேவையில்லை. இனிமேல் அந்த மாதிரியான தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கோங்க. குங்குமம் தவறி கீழே கொட்டிவிட்டால் முதலில் அதை எடுத்து தனியாக வைத்து விடுங்கள். அந்த இடத்தை ஈரத்துணி வைத்து சுத்தமாக துடைத்து அங்கு ஒரு சின்ன கோலம் ஒன்றை போட்டு விடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் தரையில் குங்குமம் கொட்டிய தோஷமானது நீங்கிவிடும். அடுத்து அந்த கீழே சிந்தின அந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரைத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுங்கள். அந்த குங்குமத்தை நம்ம மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். இதை செய்த பிறகு வீட்டில் மஞ்சள் கலந்த தண்ணீரை கொண்டு தெளித்து விடுங்கள். இதற்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. கஸ்தூரி மஞ்சள் இல்லாத நேரத்தில் நீங்கள் சாதாரண மஞ்சளை கூட தண்ணீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம எந்த வகையிலும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஏதாவது குங்குமத்தை கொட்டுறதுனால தோஷம் ஏற்பட்டாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும். அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விடுங்கள். அவ்வளோதான் போதும். இந்த 3 விஷயங்களை மட்டும் உடனடியாக செய்துவிட்டால் இதன் மூலம் வரும் ஆபத்தாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது மூலம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருவது கிடையாது. ஏன்னா நம்ம அதை கொட்டிட்டோம்னாலேயே நமக்குள்ளே எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றும். ஐயோ நம்ம கொட்டிட்டோமே, இதுக்கு ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை ஏதாவது தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது என்னாகும், நம்மளுடைய மைண்டானது அதே கவனத்தில் இருக்கும்பொழுது நம்ம வேறு எந்த சிந்தனையில் ஈடுபட்டாலும் இதுதான் நமக்கு பெரியதளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ உடனே நீங்கள் குங்குமம் கை தவறி கொட்டினாலும் சரி, இல்லை நீங்களே தெரியாமல் தட்டி விட்டாலும் சரி, உடனே இந்த வேலையை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த மனமானது சஞ்சலம் இல்லாமல் ஒரே நிலையாக இருக்கும், அமைதி அடையும். இரு புருவ மத்தியில் இருக்கும் அந்த மத்திம இடத்தில் திருநீர் வைப்பது, குங்குமம் இட்டுக்கொள்வது போன்றவை உடலில் இருக்கும் ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றது. இத்தகைய இடத்தில் குங்குமத்தை எந்த விரலால் இட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த சந்தேகமும் நமக்குள்ளே இருக்கும். நெற்றிக்கண் இருக்கும் இடமான இந்த இரு புருவ மத்தியில் ஒரு பெண் அல்லது ஆண் குங்குமம் இட்டுக்கொண்டால் அவர்களை எத்தகைய கண்திருஷ்டிகளும் அண்டாது என்றது ஐதீகம். மற்றவர்களுடைய பொறாமை பார்வைகள் அல்லது தீய எண்ணங்கள் நம் மீது தொடராமல் இருப்பதற்கு, அவற்றை விரட்டி அடிப்பதற்கு நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொள்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். சுமங்கலியான பெண்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை இரு புருவ மத்தியிலும் நெற்றி பொட்டின் வகிட்டிலும் வைத்து கொண்டால் மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதமே நேர்மறையானதாக தான் அமையும். அதனால்தான் திருமணமான பெண்களுக்கு நெற்றியில் குங்குமத்தை வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஆண் பெண் இருவருமே தினமும் நெற்றியில் குங்குமத்தையும் திருநீரையும் இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கட்டை விரல் கொண்டு இட்டுக்கொண்டால் மனோதிடம் அதிகரிக்கும். தைரியம், துணிச்சல் போன்றவை இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் அற்புத ஆற்றல்களை நம்ம உணரலாம். எனவே கட்டை விரலால் நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொண்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் அதில் அமையும். ஏன்னா நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகள் அப்படிங்கிறது நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம செய்கின்ற அந்த செயல்கள்லையும் வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் இன்றி அதிலேயே முழு கவனத்தை செலுத்துவதற்கான அந்த உடலமைப்பே அந்த செயல்பாடுகளை நம்மளுக்கு அளிக்க வல்லதாக இருக்கும். ஒரு ஆள்காட்டி விரலால் குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது ஆளுமை திறன், தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை மற்றும் அடுத்தவர்களை எதிர்கொள்ளும் வலிமை, சூழ்ச்சிகளில் முறியடிப்பது போன்றவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இதற்கு உண்டு. தினமும் நெற்றியில் நடுவிரல் கொண்டு குங்குமத்தை எடுத்துக்கொண்டால் தீர்க்காயில் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள் இதுபோல தினமும் நெற்றியில் நடுவிரலால் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடிக்க செய்யும். மோதிர விரலால் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது நமக்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய குணமும் துணிச்சலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு முதலில் நேர்மை தேவை. இந்த நேர்மையை வளர்க்கக்கூடிய பண்பை அதிகரிக்க செய்யும் மோதிர விரல் கொண்டு குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு வாருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது ஸ்ரீயே நமக அல்லது மகாலட்சுமியே போற்றி என்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மேலும் எவர் ஒருவர் குங்குமத்தை தினமும் நெற்றியில் புருவ மத்தியில் இட்டுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடு இளமையும் கூட துவங்கும். நெற்றி பொட்டுக்கு மத்தியில் இருக்கும் இந்த ஆக்ன சக்கரம் அழுத்தம் கொடுப்பதனால இளமையோடு இருக்கவும் உதவுகிறது குங்குமம். எனவே குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டு பல்வேறு நலன்களையும் பலன்களையும் நம்ம பெற்று வாழ்வதற்கான வாழ்க்கை முறைகளை நம்ம கையாளலாம். அதனால் தினந்தோறும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் அவசியம் குங்குமத்தை இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அனைத்து பெண்களுமே இதை இட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்கும்.
அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்திலையும் சரி உடல் அளவிலும் இது பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது. மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி. அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடானது தணிகிறது. குங்குமம் இட்டுக்கொள்வதால் பெண்களுக்கு உடல் மனரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நம்மளை காப்பதற்கு குங்குமம் இட்டுக்கொள்வது அவர்களுடைய சிந்தனை திறனையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கின்றது. அதோடு அவர்கள் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கும் அது மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே சாமி கும்பிடும் பொழுது ஃபோட்டோக்களுக்கு, அதாவது திருவுருவ படங்களுக்கு குங்குமமோ சந்தனமோ வைப்பது உண்டு. அப்படி வைக்கும் பொழுது சிந்தும் பார்த்திங்களா, கீழே நம்ம வாசலில் வைத்தாலும் சரி இல்லை ஃபோட்டோக்களில் வச்சாலும் சரி, அது சிந்துறத நம்ம அப்படியே கூட்டி பெருக்கவும் கூடாது, காலால் மிதிக்கவும் கூடாது. அது ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோமே தவிர இவ்வாறான தவறுகளை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. இதனால் கூட நம்மளுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதை நம்ம அதற்கான அந்த மதிப்பு கொடுக்காம நம்ம அதை ஏதோ ஒரு சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. அதை புரிந்து அதை உணர்ந்து நம்ம செயல்படும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். கோவிலில் இருந்தும் அதே மாதிரி நம்ம வாங்கி வருகின்ற குங்குமமாக இருக்கட்டும், திருநீராக இருக்கட்டும், அது எப்பொழுதுமே நம்ம பூசிக்கொண்டு கோயிலே நம்ம தட்டி விட்டு வந்துடக்கூடாது, அங்கே இங்கேயும் சிந்திட்டு நம்ம வந்துடக்கூடாது. அது இறைவனானப்பட்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வரத்தை நம்ம திரும்ப அவருக்கே கொடுத்துட்டு வரத மாதிரி தான் இருக்கும். அதனால் கோயிலில் கொடுக்கின்ற குங்குமத்தையும் திருநீரும் நம்ம ஒரு பேப்பரில் மடிச்சுட்டு வந்தாலும் சரி, அதற்கென்று வச்சிருக்கின்ற அந்த பட்டாடைகளை நம்ம சுற்றிட்டு வந்தாலும் சரி, அவற்றை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் அதற்குன்னு சேகரித்து வைத்திருப்போம் பார்த்திங்களா, அதில் கொண்டு வந்து தட்டிடணுமே தவிர அதை எடுத்துகிட்டு வந்து ஆங்காங்கே நம்ம போட்டு விடவும் கூடாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருகின்ற திருநீரையும் குங்குமத்தையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மறந்து போயிடுவோம். அதை எடுத்துகிட்டு வந்து முறைப்படி எப்படி பராமரிக்கணுமோ அதுபடி நம்ம பராமரிப்பது தான் சிறப்பு. அதை தினந்தோறும் நம்ம இட்டுக்கொள்வோம் பார்த்திங்களா நெற்றியில், அதே குங்குமத்துலேயும் திருநீரையும் போட்டு அதை நம்ம தினமும் பயன்படுத்தி கொள்வது ஒரு சிறப்பான விஷயம். திருநீரும் குங்குமமும் ஒன்றோடொன்று கலந்துனாலும் பரவாயில்ல, அதை என்ன பண்ணணும்னா தண்ணீரில் கரைத்து செடி கொடிகளுக்கு ஊற்றி விடுவது சிறப்பு. குங்குமமானது பூசணம் முக்கியது இல்லை வண்டு முக்கிற மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம அதில் சின்னுண்டு கற்பூர துண்டுகளை போட்டு வைத்தால் அந்த குங்குமத்தில் எந்த ஒரு வண்டுமே பூசணமும் முடிக்காது அப்படிங்கிறதான் உண்மை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஸ்டிக்கர் போட்டு அந்த மாதிரி வைக்காமல் எப்பொழுதுமே குங்குமம் வைத்து இளம் வயதிலே பழகும்பொழுது தான் அவர்களுக்கு முதுமை வயது அறையும் போது கூட அதே பழக்கமானதை தொடர்ந்து கொண்டே வருவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்து நம்ம வைக்கும் பொழுது தான் அவர்கள் திருமணமான பின்னும் இதையே கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கும். ஏன்னா எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்காத போது அவர்கள் இஷ்டத்துக்கு இருக்கும் பொழுது சில நேரங்களில் அவர்கள் இதை புரிந்து கொள்வது கிடையாது. எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் சரி, ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, தேவையில்லாததை நம்ம நெற்றியில் வைப்பதை தவிர்த்து திருநீரையும் குங்குமத்தையும் வைப்பது நம்மளுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது நல்லது. எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் மூடநம்பிக்கை என்று இன்றைக்கு காலத்தில் மாறிவிட்டதால் தான் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த சம்பிரதாயங்களை பின்பற்றி வாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.